ரீசெண்டாக ஒரு சிஸ்டர் எங்களுக்கு பழக்கமானாங்க. அவங்க இப்போ ரொம்ப க்ளோஸும் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு வந்து கேக் ரொம்ப பிடிக்கும். ஸோ, அதனால என்கிட்ட ஒரு கேக் பண்ணி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு குட்டி பையன் இருக்கான். ஸோ, அவனுக்காக வேண்டியும் கேக் கேட்டிருந்தாங்க. நான் அதனால கேக் பண்ண ரெடி பண்ணிட்டேன். ஒரு ஸ்ட்ராபெர்ரி ஃப்ளேவரில் நான் கேக் பண்ணியிருந்தேன். ஹெல்த் கான்ஷியஸை மனசில் வச்சுக்கிட்டு அதிகமாக கலர் போட வேணாம். ஏன்னா இவங்க வந்து நமக்கு ரிக்வெஸ்டடாலாம் எதுவும் கேட்கல. இந்த மாதிரி தான் வேணும்னு சொல்லலை. அவங்களுக்கு தேவை ஒரு கேக் நல்ல ஃப்ளேவரில் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தனால ஓகேன்னு நான் லைட் கலரில் நான் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு இந்த கேக் வந்துட்டு நான் க்ரீன் கலரில் ஐசிங் பண்ணி இந்த ஃப்ளவர்ஸ் வந்துட்டு நான் செட் பண்ணலான்னு தான் வச்சுருந்தேன். பட் அதுக்கு வந்துட்டு அதிகமாக கலர்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்றனால நான் க்ரீன் கலர் அவாய்ட் பண்ணிவிட்டு ஒயிட் கலர்லேயே ஐசிங் பண்ணி எடுத்துட்டேன். நான் இதுக்கு மேலே வந்துட்டு ஃப்ளவர்ஸ் பெரிய ஃப்ளவர் போடலான்னு தான் இருந்தேன். சரி ஓகே, நம்ம பெரிய ஃப்ளவராக இருந்தால் ரொம்ப க்ரீம்ஸ் அதிகமாக போகும் அப்படின்றனால குட்டி குட்டி ஃப்ளவரை அங்கிட்டு போட்டு குட்டி குட்டியாக லீஃப் டிசைனும் இங்கே கொடுத்துக்கிட்டேன். ஃபைனலாக கேக்கோட லுக் இப்படி தான் இருந்தது. ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு இந்த கேக் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.